ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தருணின் சுவையரும்பு. இந்த வீடியோவில் இஞ்சி எலுமிச்சை ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஜூஸை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஜூஸ் செய்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் லெமன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு உருட்டி விடும்போது ஜூஸ் பிழியறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும், நிறையாவும் ஜூஸ் கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா சாஃப்டாகிடும். இதை இப்போ 2 பீஸாக கட் பண்ணிக்கலாம். 2 பீஸாக கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் வடிகட்டி வச்சுட்டு நான் கட் பண்ணி வச்சுருந்த எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுறேன். இது கூடவே ஒரு சின்ன துண்டு எலுமிச்சை தோல் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா பரவாயில்ல. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஜூஸுக்கு தேவையான சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் சுவைக்கு ஏற்றவாறு நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இதில் எலுமிச்சத்தோல் அவ்வளோக்கா அடிப்படாது, இருந்தாலும் பரவாயில்லைங்க. இதை ஒரு பவுலில் வடிகட்டி வச்சுட்டு நான் இந்த மாதிரி வடிகட்டிக்கிறேன். இந்த சக்கையை தூர போட்டுடலாம். வடிகட்டினதுக்கப்புறமா 2 கப் சில்லுன்னு இருக்கிற தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஐஸ் க்யூப் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சூப்பரான இஞ்சி லெமன் ஜூஸ் தயாராகிருச்சு. இது ஒரு கிளாஸில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த வெயில் காலத்துக்கு சூப்பரான லெமன் ஜூஸ், இது ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சியோட காரமும் லெமனோட புளிப்பும் லெமன் தோலோட கசப்பும் சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். ரொம்ப நல்லாயிருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சூப்பரான ஜூஸை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.